கட்டனுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குது. போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இடங்களை பார்த்துன்னு போய்கொண்டு இவ்வளோ வடிவாக இருக்குன்னு வேறு இந்த இடமெல்லாம். வா, நல்ல லொகேஷன், நல்ல அழகாக இருக்குது. சி தமிழ் இப்போ படிக்கிற அந்த பிள்ளை சினேகா, பெல்மோரல் எஸ்டேட்ல இருந்து அந்த சினேகான்ற ஒரு பிள்ளை வந்து போய் படிக்கிறான். இதுதான் கம்பளை ரவுண்ட் போட் பாருங்க. அப்படி நாங்கள் நேராக போகணும். மகாவலி கங்கை ஆறு ஓடுது பாருங்க. எங்கே வரையும் போகுதுன்னு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பிரேக் டவுன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் அப்படியே நிற்கிறாங்க அப்படியே. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போய்க்கொண்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ப்லைனில் வந்து பார்த்துருப்பீங்கள் எல்லாரும். மீண்டும் மலையகம் நோக்கிய ஒரு பயணம், நுவரலியா பெல்மோரல் எஸ்டேட்டை நோக்கி ஒரு பயணம் ஒன்று போய்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நான் இதுக்கண்டு தனியாக வலிக்கிடையில் 7ஆம் தேதி மார்னிங் வந்து ஒரு விமான நிலையத்தில் ஒரு பிரான்ஸ்லேருந்து ஒரு அண்ணவரால் வாரார். அப்போ அந்த அயரும் வந்து இருந்தது. அப்போ நான் இதையும் அதோட வந்து பயன்படுத்தி கொண்டால் எனக்கு வந்து செலவுகள் வந்து கொஞ்சம் குறைவாக முடியும். இப்போ இங்கேருந்து மலையகம் நுவரலியாலாம் போகிறேன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ செலவு முடியும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவுகளை வந்து குறைக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்தேன்னு சொன்னால் 7ஆம் தேதி மார்னிங் பிரான்ஸ்லேருந்து ஒரு அண்ணவரால் வாரார். அப்போ அவர் வந்து பிக்கப் பண்ணணும் மார்னிங். அப்போ நான் இன்றைக்கு 5ஆம் தேதி இப்போ இன்றைக்கு அதிகாலையில் வெளிக்கிட்டுருக்கேன். எங்களோட இனிவிலேருந்து வெளிக்கிட்டுருக்கேன். வெளிக்கிட்டு இன்றைக்கு இரவுக்குள்ளே நான் அப்படியும் நுவரலியா போய் அங்கே ஒரு ரூம் ஒன்று போட்டு நிற்கணும். தங்கி நின்றுட்டு நாளைக்கு காலை 6ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் சி தமிழ் இப்போ படிக்கிற அந்த பிள்ளை சினேகா, பெல்மோரல் எஸ்டேட்டில் இருந்து அந்த சினேகான்ற ஒரு பிள்ளை வந்து போய் படிக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஊரை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டேட்டை பார்க்குறதுக்காகவும் மற்றும் அவங்களுடைய பெற்றோருடையும் வந்து ஒரு சில விடயங்களை வந்து கதைச்சி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நுவரலியா பயணம், மலையக பயணம் வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பாப்போம் போகிற பயணங்கள் நாங்கள் என்னென்ன செய்கிறோம், நுவரலியாவுடைய அந்த அழகு இதெல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காட்டிக்கொள்கிறேன். நாளைய நாளில் நீங்கள் அந்த சினேகான்ற அந்த பிள்ளையினுடைய அந்த நாங்கள் எஸ்டேட்டுக்கு போகிறது, அவனுடைய தகப்பனோட வந்து கதைக்கிறது, இது சம்பந்தமான காணொளிகள் வந்து நீங்கள் நாளைய நாளில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்கிறேன். நான் குறிப்பாக விசாரித்த வரைக்கும் கட்டன் போய் தான் போக வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு அண்ணாவோட விசாரித்தேன். அப்போ பெல்மோரல் எஸ்டேட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் கட்டன் போய் போகிறது சுகம் அப்படின்னு சொல்லி இன்னும் சொன்னார். அப்போ நான் அப்படியே துருவா கட்டனுக்கு தான் போகிறேன். நீங்கள் மலையக காவணிகள் வந்து பார்க்க முடியும்ன்றதை மாதிரி சொல்லிக்கொள்கிறேன். பார்ப்போம். நீண்ட தூர பயணம் உண்மையிலேயே போகிறன்றது வந்து சரியான ஒரு கஷ்டம். தனியாக ஓட இல்லாது மாமாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போய் கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோக்கு வந்து நிறைய பேருக்கு காட்டுமன்றதை வந்து சொல்லிக்கொண்டு காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கொமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் போகிற விடயங்களையும் அங்கே பார்க்குற விஷயங்களையும் வந்து இன்றைய நாளில் பதிவு செய்கிறேன். நாளைய நாளில் நீங்கள் பெல்மோரல் எஸ்டேட்லேருந்து வீடியோ வந்து இது பார்க்கலாம். ஓகே. அதிகாலையில் வந்து இந்த பயணம் போடுறது வந்து உண்மையிலேயே ஒரு உற்சாகமாக இருக்குது. அதிகாலையில் எழும்பி குளித்து வெளிக்கிட்டு ட்ராவலிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூர இடங்களுக்கு நான் எப்போவுமே போகிறது. அதே மாதிரி இப்போ அதிகாலையிலேயுமே குளித்து ஒழிக்கிட்டு போகிற அந்த ஒரு புத்துணர்ச்சிக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. பார்ப்போம் பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கோப்பாய் வந்து கிருஷ்ணாங்கோயிலில் போய் நாங்கள் கும்பிட்டு தான் போகிறது. எங்கே போகிறனாலும் கிருஷ்ணான் கோயில் கும்பிட்டுறது, அப்புறமா கைதடி பிள்ளையார் கோயிலையும் கும்பிட்டு தான் வந்து நாங்கள் நீண்ட தூர பயணங்கள் வந்து போகிறது. அது எல்லாமே வளமை. இதான் வந்து கோப்பாய் கிருஷ்ணன் கோயில். பாருங்க, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் கோயில். ஓகே, நாங்கள் இப்போ கிளிநொச்சி பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்க, கிளிநொச்சி நகர பகுதியால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் ஒன்று இருக்கு. என்ன கோயில்? முருகன் கோயில். அதில் முருகன் கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே
அதையால் போய் கொண்டு இருக்கிறோம். கடையோ எங்கே வேலை செஞ்சு நீ? அம்மங்களஞ்சியமோ? எப்போ வேலை செஞ்சு? இப்போ நாங்கள் இப்போ அடுத்ததாக இப்போ சாப்பிடணும். சாப்பிட்டு தான் இனி அடுத்த தொடர்ந்து பயணிக்கணும். எங்கேயா பார்த்து சாப்பிட்டுட்டு ஓகே. நாங்கள் இப்போ காலமை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இப்போ மாங்குளத்துக்கிட்ட நிற்கிறோம். மாங்குளம் டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வர வலப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நெஸ்கபே போட் இருக்கும். இந்த பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க ஒரு சாப்பாடு கடை ஒன்று. இந்த சின்ன கடை நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த கடையில் தான் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, அந்த சாப்பாடு புட்டு, பருப்பு, குழம்பு, பண்டி பொரியல் இதான் இன்றைக்கு எடுத்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு. பெப்சியா? பெப்சி இதான் இன்றைக்கு சாப்பாடு. செமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதவாச்சிக்கு கிட்ட பாருங்கள் பெட்ரோல் அடிக்கிறோம். பெட்ரோல் அடிச்சோன்னீங்கன்னா சாப்பிட்டு இப்படியே வந்து இதில் மதவாச்சிக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சு நிற்கிறோம். பெட்ரோல் அடிச்சுட்டு இப்படியே மெல்லமாக போகிறோம். எனக்கு என்ன இப்போ டைம் மேப் போட்டு பார்த்தா ஹெட்டனுக்கு 8 மணித்தேலம் அந்த 7:30 மணித்தேலம் வந்து காட்டுது. கிட்டத்தட்ட பின்ன மிடவாயிரும் 6-7 மணி ஆகும். மிடவு 7 மணி ஆயிரும் நாங்கள் ஹெட்டனுக்கு போகிறதுக்கு. அப்புறம் அங்கேண்டு நீ அந்த எஸ்டேட்டை வந்து இடங்கள் எல்லாம் வந்து தேடி பிடிக்கணும். பிறகு பாப்போம் இருட்டுக்கு கஷ்டம் நினைக்கிறேன். ரூம் போட்டு நின்றுட்டு நாளைக்கு தான் அது விடிய வேலை கிளம்பி அந்த இடத்த வந்து போகணும். பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த பயணம்னு சொல்லி. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்க போதா அப்படி நாங்கள் சுலபமாகவே போயிடுவோமா இடத்துக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வெட்டோம் அடிச்சாச்சு. என்ன ஈஸியாக இருக்குமா? என்ன ஈஸியாக இருக்கும் பயணம்? எங்கட பயணம் இரவு 6-7 மணி ஆயிரும். ஈஸியாக இருக்கும். இல்லை, நாங்கள் இப்போ இடமெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் தான் யோசிக்கிறேன். உண்டாக்கப்பட்ட இடம் கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த இப்போ இரவு நின்றமாட்டாங்க கட்டலில் எங்கள் பக்கத்தில் எங்கே நின்றாலும் நாளைக்கு விடிய வேலை கிளம்பினவன்ட்டு சொல்லி சொன்னால் அப்படியும் நாளைக்கு 6ஆம் தேதி நாளைக்கு விடிய கண்டுபிடிச்ச மாட்டா வீடியோ எடுத்தோன்னா அப்படியே கிளம்ப முடியா. வேளாண் எப்படி அப்புறம் தானே வேளாண் எப்படி எத்தனை மணிக்கு வராது? 2 விடிய 2:30. வேளாந்தை நைட் 2 டிக்கெட் அனுப்பிடுங்க. டிக்கெட் நாங்கள் இப்போ தம்புள்ள சந்திக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதான் தம்புள்ள சந்தி. இதால் அப்படியே நாங்கள் வலப்பக்கம் போகணும். என்ன வலப்பக்கம் போனால் தம்புள்ள டவுன் வந்து வரும். ஓகே, இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்களை கண்டாலே வந்து பயமாக கிடக்கு. பக்கத்துலேயே போவாங்க. அதில் கண்டாலே பயமாக தான் கிடக்கு. ஆனால் பரவாயில்ல, தம்புள்ள டவுன் கொஞ்சம் பெரிய மார்க்கெட் தானே. நல்ல பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது. இந்தியாவில் இந்தா நல்ல பெரிய பெரிய கடைகள் இருக்கு. ஆனால் இப்போவுமே ஒரு க்ரௌடாக தான் இருக்கும். இது நம்மள மார்க்கெட்டுக்கு வர்றது எல்லாம் விதிக்கலாம் ஃபுல்லாக செம்ம க்ரௌடாக இருக்கும். ரோசல்லாம் இருக்குது. ரோசல்ஸ் எல்லாம் இருக்குது. கொடுக்க வந்தா உங்க வரும் விட்டா மூடுறான் பேரா வெட்டணும் வெட்டு அதான் பார்த்து விடும். நாங்கள் சேஃபாக ஓடினாலும் வாரதுகள் குருநாங்கல் 55 மாத்தளை 48 கிலோமீட்டர். பாருங்கள் டவுன் வந்து தம்புள்ள டவுனை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சிடி பக்கார பக்கத்துலேயும் போகாது கண்டவாட விடுவாங்க. ஏன் அந்த கூகுள் வேன் போகுது. கூகுள் மேப் அந்த மேப் வந்து லொக்கேஷன் வந்து சர்ச் பண்ணுற வேன் போகுது. இந்த அந்த முன்ன போகுது வேறு அதான் நினைக்கிறேன். அந்த ரோட்டெல்லாம் வந்து வீடியோ எடுக்கும். நாங்கள் கூகுள்லேயே வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க பெட்ரோல் செட் லங்கா ஐஓசி. இதான் டவுன். இப்படியே நேராக போகணுமே. இப்படி நேராக கண்டிக்கு நேராக பாருங்க. இதுதான் குளக் டவர். தம்புள்ள குளக் டவர் இதுதான். இப்படியே நாங்கள் நேராக போகணும்னு சொல்லி சொன்னால் கண்டி போய் அப்படியே ஹெட்டன் போகணும். நல்ல விஜயால இப்போ நல்ல வடிவாக இடங்கள் என்ன நல்ல பெரிய பெரிய மரங்கள். இங்கே இனி மலைகள் வந்துடும். இங்கே
முன்னுக்கு போய் பெரிய மலை ஒன்றுடாக்கு. வா தமிழ்ல மரக்கறி சந்தை எடுத்தனாக்கா மீன் சந்தை இருக்கு அடுக்கணுங்க. மரக்கறி சந்தை ஒரு அண்டை வந்து எடுத்தனால மீன் சந்தை இருக்கு அடுக்கும். மீன் சந்தை எங்கே இருக்குடா? கேட்டு அடுக்கணுங்க. இங்கே பேங்க் எல்லாம் அங்கே இருக்கு. என்எஸ்பி பாருங்க. டவுன் பகுதியும் இப்படியே காட்டுறேன் நல்லா இருக்கு. இப்படியே பார்த்துன்னு போக நல்லா இருக்கு. இப்படியே பார்த்துன்னு போ. இது பஸ் ஸ்டாண்ட் என்ன? இங்கே தமிழில் பஸ் ஸ்டாண்ட். பெரிய பஸ் ஸ்டாண்ட். சிடிபி பிரைவேட் எல்லாம் இருக்குது. பேனேசியா பேங்க். இந்த பாருங்க முன்னுக்கு பெரிய மலை ஒன்று இருக்கு பாருங்க. மலைக்கு முன் மேலேண்டா அப்படி ஒரு புத்த சிலையை கொண்டு வச்சுப்பாங்களே. எங்க இடத்தையே விடுறாங்க இல்ல? எங்க இடத்தையே விடுறாங்க இல்லடாப்பா. அண்டைக்கு இங்கே நிலாவர கிணறு இருக்குல்ல, நிலாவர கிணறு அந்த மரம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள ஒன்று வச்சிருந்தோம். என்ன அதுவும் என்ன ஒரு தடியில புதசிலையை கட்டி போட்டு சின்னதா பலகையில அடிச்சு கொண்டு நட்டுட்டு போடணும். அங்க விடையில ஆக்கள் எல்லாம் உடனே எல்லாம் இதண்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சு உடனே எல்லாம் கிளிய பண்ணியாச்சு. இல்லாட மூணு துவைக்கிறாங்களப்பா. சிபிஐ இங்கேதான் தமிழ்ல மார்க்கெட் இங்கலான்னு பாருங்க. அதான் அன்றைக்கு வந்தேன் அதில். இங்கே பாருங்க, இதில் வாகனங்கள்லாம் நிற்கிது பாருங்க. அண்டைய காட்டி போயிட்டு பாருங்க. பெரிய வளை ஒன்று இருக்கு பாருங்க. தமிழ்ல மார்க்கெட் 2-3 வாசல் இருக்குது இதில். இந்த இது அடுத்த 2வது வாசல் பாருங்க. இப்போ போனாலும் அம்மாட்டுச்சு இவ்வளோ மரக்கறியில் வந்துடுறாங்க. இது 3வது வாசல். இங்கே பாருங்க 3 வாசல் இருக்குது. இப்படி மேலுக்கு எல்இடி லைட்லாம் பிடிக்காங்க என்ன பாருங்க. 3 வாசல் இருக்குது. இது ஒரு வாசல், இது 3வது வாசல். வா இதான் தமிழில் நகரப்பகுதி. நான் சந்தையை தாண்டே காட்டினான். நகரப்பகுதியை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. எப்போவுமே நல்ல க்ரௌடாக தான் இருக்கு. இந்த இடத்த பாருங்க, எப்படி ஒரு இடம்னு சொல்லி பாருங்க. மாத்தலை பரவாதையோ அம்மா வேற லெவல். அவ்வளோ ஒரு அழகிய ஒரு காட்சி பாருங்க. வீதியை மூடி அப்படியே 2 பக்கத்துலேயும் வந்து மரங்கள் நிற்கிது பாருங்க. இந்த காட்சியெல்லாம் வந்து இத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியல. ஸோ என்னோட வீடியோவில் வந்து காட்டன் பாருங்க. இங்கே பாருங்க மேலில் பாருங்க அப்படின்னு சொல்லி சும்மா பச்சை பசேன்னு சொல்லி மரங்களுக்குள்ள அப்படியே இந்த சூரிய ஒளி கீழே வரைக்க அவ்வளோ அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன நல்லா இருக்கு. தொடர்ந்து அப்படி அடிக்குதுன்னு நல்ல சூப்பரா இருக்குது. அந்த அதுவும் நல்லா அந்த குளுத்து பச்சை மரங்கள்லாம் இருக்குல்லோ, டார்க் இல்லாம கொஞ்சம் லைட்டான பச்சை இருக்குல்லோ, அதுக்குள்ள வந்து அந்த சூரிய ஒளி படைக்க அவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்படி இடங்களெல்லாம் பார்க்க கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்ன 2-3 இதுக்கெல்லாம் வந்துக்கிறோம். ஆனால் இரவு நைட்டில் வரபடியா அந்த வியூகள் வந்து அது பிடிக்கலாம். இங்கே பாருங்க பகலில் வரைக்கும் அந்த வியூ எல்லாம் வந்து நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க. இப்போ இதில் 2 பஸ்காரை வந்து காலப்படினம், சிடிபியும் பிரைவேட்டும். இங்கே பாருங்க. இப்போ எங்களையும் வந்து இடிக்க பார்த்து நாங்கள் சைட்டுக்கு பள்ளத்துக்குள்ள போயிட்டோம் பாருங்க. இங்கே பாருங்க 2 பேரும் போட்டிக்கு ரேஸ் ஓடினோம். இப்போ நாங்கள் வந்து அரும்போட்டுன்னா பள்ளத்துக்குள்ள விழுந்துருப்போம். இப்போ நல்ல காலம் ஒரு இது ஸ்லோ பண்ணபடியாக நிப்பாடி போடும். இங்கே பாருங்க 2 பேர் நல்லபடியாக ரேஸ் ஓடணும். இங்கே சிடிபி முன்னுக்கு பிரைவேட் மாறி மாறி ரேஸ் ஓடினோம். கொஞ்சம் முன்னா நாங்கள் நல்ல காலம் பள்ளம் கொண்டு போயில என்னடா நினைச்சு கூட பார்க்கலாம். இங்கே 2 பேரையும் பாருங்க நல்ல பின்னாடி அடிச்சோன்னு ஓடி நல்ல ஓட்டம். எவ்வளோ ஆக்சிடென்ட் பட்டாலும் எவ்வளோ இது இருந்தாலும் இந்த நாயல் வந்து திருந்தாதாலும் கண்ணு அவ்வளோ கடுப்பாக இருக்கு எனக்கு. இந்த இதான் பஸ் நம்பரு NB 1236 வந்து 3 ஜேக்கில் வெட்டுறாங்க. வந்து 3 ஜேக்கு வெட்டின வட்டியில் நான் சைட் பண்ண நல்ல காலம் ஸ்லோ பண்ணியாச்சு. இங்கே பாருங்க இவர் அடுத்தவர் ஓவர்டேக் பண்ணுறாரு. இப்போ பாருங்க ப்ரைவேட் பஸ்ஸை இப்போ சிடிபி பஸ் ஓவர்டேக் பண்ணுறாரு பாருங்க. களைச்சி அடிச்சுன்னு போயிடும். திருந்த மாட்டாங்க. இங்கே பாருங்க இப்போ வந்து சிடிபி காரர் வந்து முன்னுக்கு போயிட்டோம். இப்போ பாருங்க நீ எப்படி ஓட போயினோன்னு பாருங்க. நடு ரோட்டு மற்ற பக்கத்தாலாம் போயிடும் பாருங்க. இப்போ இங்கால பக்கம் பாருங்க எங்கே போகிறது ரோட்டால் எந்த பக்கத்தால் போயினோன்னு பாருங்க. இதுதான் நாங்கள் ஓட்டம். ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாத்தளை என்ன மாத்தளை வந்து டவுனுக்கு நிற்கிறோம். இங்கே அதில் பாருங்க மாத்தளை
பைட்ஸ் இப்போ காட்டு. ஓகே, மாத்தளை டவுனால வந்து இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இது நல்ல ஒரு பெரிய டவுனாக இருக்குது, சரியான ஒரு பிஸியான ஒரு பெரிய டவுனாக இருக்குது பாருங்க. அதே வந்து உங்களை நான் காட்டிக்கொள்கிறேன். இப்படியே முழுவதுமாக நான் இன்றைக்கு ட்ராவல் பண்ணுற இடமெல்லாம் வந்து முழுமையாக காட்டிக்கொண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன வாகனம் ஓடுறவங்கெல்லாம் கண்ட பாட்டுக்கு ஓடுறாங்க. அந்த சிடிபிக்காரன் ஆக மோசமாக கிடக்குது. மாத்தளை டவுனால் போய் கொண்டிருக்கிறோம். இதால் இப்போ மாத்தளை முத்துமாரியம்மன் ஒரு இதுக்குல இப்போ கோயில் பாருங்க. ஒரு பெரிய மசூதி ஒன்று இருக்குது. பெண்கள் தொழும் இடம், ஆண்கள் தொழும் இடம், அதில் புரிம்பாலாம் இடமெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. டவுன் வந்து நல்ல பளிச்சன் இருக்குது. சரியான பிஸியாக இருக்குது. இங்கே முழுக்க இங்கே வாகனங்கள் முழுக்க இங்கே ரெண்டு பக்கம் நல்ல பிஸியாக தான் இருக்குது. டவுன் வந்து நல்ல பெரிய டவுன் தானே. இப்போ பள்ளிக்கூடம் போகிற டைமடா, ஸ்கூல் பிள்ளையெல்லாம் விட்டு போகுது. 2:54 ஆச்சு. அப்புறம் என்ன இப்போ 2 மணிக்கு பள்ளிக்கூடம் போடுறது? 2:30 சரியான விஷயம் தான் இருக்குது. சரியா ரஃபீகா இருக்குது. கோயில் ஒன்று வருது என்ன? In 300 meters at the roundabout, take the second exit onto Kumbiangoda Road, Mateo Ludapihila Road. இப்படியே போய் திரும்பணுமா மாமா? இப்படியே போய் வலை பக்கம் திரும்பணுமா? மாத்தளை தபால் கந்தோர், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க. பெரிய போஸ்ட் ஆஃபீஸ். இங்கே ஸ்கூல் எல்லாம் இருக்குது. இதால் அப்படியே வேலை பார்க்க இங்காலையா இந்த சந்தியால் அப்படியே நாங்கள் இந்த ரவுண்டாக போட்டாலும் இப்படி இங்கே வேலை பார்க்க போகணுமே. போனால் தான் கண்டிக்கு போகலாம். கட்டனுக்கு அப்படியே அங்கால போகிறது. ஓகே, இனித்தான் மலையாள போதா? பழைய கல்வி அலுவலகம் மாத்தளை. மாத்தளை பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா இடம் வழியாக காட்டிக்கின்னு போகிறேன். இந்த இடத்துல வழியாக பாருங்க எல்லாரும். இங்கே பாருங்க, இனி நாங்கள் மலையேற போகிறோம். மலையில தாண்டி குடிக்குது ராசா, மனசுக்குள்ள வடிவடிக்குது ரோசா. மகாத்மா காந்தி மாவட்டம். அவள அடிச்சு தானா தந்தானா என்ன பீடி நாணயக்கார பூங்காவனமா பார்க்கன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிற்கிது. இங்கே பாருங்க பெரிய பார்க்கொன்று இருக்கட்டுமா. டைனோசர் வந்து ஆவணம் நிற்கிது. டைனோசர் வாழை பாதி நீ முன்னுக்கு பார்த்துடு. ஓகே, இங்கே கீல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கீல்ஸ் எங்கே பார்த்தாலும் கீல்ஸ் வந்து புரியும்பா தெரியும். பச்சை பச்சை பச்சைக்கு வெள்ளை கலர் எழுத்து. ஓகே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அக்குரணை மாத்தளை ரோட் அக்குரணை அண்ட் அக்குரணை டவுன். என்ன அக்குரணை டவுனால் வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் கொஞ்சம் இடங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முன்னுக்கு பாருங்கள், அந்த மலைகள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க முன்னுக்கு மலைகள், இந்த கட்டிடங்கள் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு சின்னோட ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருந்து, ஆட்டோவும் பைக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல, சரியில்லை. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய உடுப்பு கடைகள், ஸ்வீட் கடைகள், பேக்கரி, காய்கறி கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த இடங்கள் கூட பார்க்க முஸ்லீம் ஏரியா மாதிரி கிடக்குது. அதிகமாக அந்த முட்டாக்கு போட்டுக்கொண்டு அதிகமாக முஸ்லீம்கள் இல்லை பாருங்கள். இதில் பாருங்கள், அது தொப்பியெல்லாம் போட்டுட்டு போயின்னு பாருங்க. அது நிறைய வந்து இது முஸ்லீம் மக்கள்லாம் இந்தியாவில் பக்கம் இருக்கிறாங்க. குரானா பக்கம் என்ன இதில் பார்த்த வரைக்கும் இந்த இதில் பாருங்கள் முன்னுக்கு இன்னொரு பொருள் மேலே அந்த தொப்பி போட்டு. இப்போ இந்த ஏரியா வந்து அதிகமாக சரியா அக்குரோடைம் வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா தான். என்ன நல்ல பெரிய ஏரியா, நல்லா இருக்கு. ஆனால் இன்றைக்கு தான் பகலில் போகிறபடியா இல்லை அடக்கலம் படியாக பார்த்து கொண்டு போகக்கூடியவே கிடக்கு. நல்லா இருக்கு. பெரிய பெரிய கட்டுறாங்க, நல்லா இருக்கு. ஃபேன்சி சிட்டி, நிறைய ஹார்ட்வேர் இருக்குது இந்தியாவில் பக்கத்தில். சேல்ஸ், வாகன சேல்ஸுகள் எல்லாமே இருக்குது. தானே டவுன் ஏரியானோடையா எல்லாமே இருக்குது. அப்படியே கட்டுறாங்களே பேர் குடியிருப்புகளை 4 மாடி 3 மாடி பெரிய பெரிய கட்டுறாங்களே. என்ன ஆனால் டிப்பர்காரங்களும் சிடிபிக்காரங்களும் பக்கத்தில் விரைக்க இது வருது ஒரு பயம் உண்டு.
மலைகளுக்கு மேல இவ்வளவு பெரிய என்ன உயரமான மலைகளுக்கு மேல இவ்வளவு பயமா இருக்கடாப்பா. இந்த மண் செடிகள்லாம் வந்து கதை சரியான. ஓ அதான் தென்னை நிக்குது. இல்ல அது மேல வீடுகள் இருக்குது, நம்ம வாங்க வேற மேல வீடுகள் எல்லாம் இருக்குது. அந்த மேல வீடுகள் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்ல பின்ன தானே நாங்கள் இப்ப நிக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்காஸ் தோட்ட இந்த சந்தி பாருங்க. அதுல அந்த புத்த சிலை எல்லாமே இருக்குது. கட்டுக்காஸ் தோட்ட சந்தியில பாருங்க கண்டி 5 கிலோமீட்டர் கிடக்குது. In 400 meters, turn left onto Paradania, Hallelujah, Katagasota Road, B365. அதில் நேராக தான் போன அப்படியே. இங்கே பாருங்க அந்த விகாரைகள் எல்லாம் கூட கண்டி வந்தாலே அது வித்தியாசமாக இன்னும் வடிவாக தெரியும் அது. ஓகே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுக்காஸ் தோட்ட எஸ் டவுனு தான் நிற்கிறோம். இன்னும் நாங்கள் கண்டிக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் இப்போ சிக்னல் சந்தையில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்க. Turn left onto Paradania, Hallelujah, Katagasota Road, B365. நான் இதெல்லாம் போகணும். விடாப்ப வந்துடும் போகணுமே. எங்கல்ல சிக்னலை போட்டு டாக்குன்னு இருப்பேன். சிக்னலை போட்டு முன்னு இதுக்கல இதுக்கல Continue on B365 for 7 kilometers. இங்கே எதுக்கு ஹீல்ஸ் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஹீல்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இதில் மகாபலி கங்கை ஆறு ஓடுது பாருங்க. எங்கே வரையும் போகுதுன்னு பாருங்க. அப்பா செமையாக இருக்குது. இங்கே பாருங்க அங்கே வரையும் போகுது. அப்படி எந்தா நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேராதனை பாருங்க. இங்கே பாருங்க பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குது. இங்கே பக்கத்தில் பேராதனை இந்த நகர பகுதிகளில் நிற்கிறோம். இங்கே பாருங்க இந்த புத்த விகாரைகள் எல்லாம் இருக்குது. பேராதனிய பாருங்க பிஓசி பேங்க் இருக்குது. இல்லை பேராதனிய பிஓசி பேங்க் சமுத்தி எல்லாம் இருக்குது. In 400 meters at the roundabout, take the second exit and stay on Kandy Road, Colombo Road. Kandy, Colombo Road. வெள்ளவாயா யாரை பார்த்துடி வெள்ளவாயாண்டு. பேராதனிய ரவுண்ட் அபவுட் பாருங்க. என்ன இது பாக்கு மரம்? இது இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. பாக்கு மரம் மாதிரி தான் இருக்குது. வெட்டியவா இது மரமே கிடக்கு. எல்லாரும் கடைக்கு நம்ம பாக்குக்கு போய் நம்ம எல்லாரும் பல போர்படம் இருக்கலாம். எதிர்பார்த்தது இவனைத்தான் அந்த ஒரு வந்திருக்கானே. அப்படி நேராக போய் வந்து இடப்பாக்குமே ஒரு சொல்லுவாள் எப்படியும் நன்றி மீண்டும் வருகவா உள்ள போய் இடப்பாக்குமே போட்டுருக்கோம். பாருங்க மகாவலி. Take the next left onto Gampola Road, A5. இந்த பக்கம் நம்ம இடப்பாக்க போனால் சரி. அதில் போட் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். போலீஸ்காரன் சை கொடுத்து நிற்கிறார். பல போர்பட இருக்கலாம். எதிர்பார்த்தது இவனைத்தான் அந்த ஒரு வந்திருக்கான். Continue on A5 for 13 kilometers. 13 கிலோமீட்டரா? பெரதனியா பெட்ரோல் செட். ஓகே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பளை டவுனுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் குறுக்க வந்து ரயில்வே ரேக் இருக்குது. அரே நான் இந்த கடையில் வந்து சாமான் எடுத்தேன். முதல்ல அசானின் எங்கே போய் இங்கே ஞாபகம் இருக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த சூப்பர் ஞாபகம் இல்லையே. இங்கே வந்து தான் நான் அந்த அரிசி பருப்பெல்லாம் பண்ணி நோடாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. இதே ரயில் ரோடு குறுக்க வர In 200 meters at the roundabout, continue straight onto Kandy Road, AB13. ஜலபா நீ இந்த பனி பூக்கார் பிடிக்க வலிக்கிட்டு பார்த்தீங்க. மலை பிரதேசம் வந்த உடனே இந்த மலையெல்லாம் பாரு. இப்போவே அங்கே பனியெல்லாம் பிடிச்சிது. குளிருதடா. இதுதான் கம்பளை
ரவுண்ட் போட் பாருங்க. அப்படி நாங்கள் நேராக போனோம். பக்கத்துலேயே பாருங்கள் எல்ஓஎஸ் இருக்குது, சாஃப்ட் லாஜிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லா இடமும் சரியான நெரிசலாக தான் கிடக்குது. ஆட்டோ கூட வந்து நிப்பாட்டி பண்ணிக்கிறேன் அதில். ஆனால் ஏரியாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு என்ன. ஒவ்வொரு இடங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வித்தியாசம் இருக்கு என்ன. இது கொஞ்சம் பாரு, இந்த கட்டுறாங்கள பார் கொஞ்சம் பழைய கட்டுறாங்கள் மாதிரி இருக்குது. கூட அந்த புது கட்டுறாங்கன்னு இல்லை, கொஞ்சம் பழைய கட்டுறாங்கள் மாதிரி தான் கிடக்கு. ஆனால் ஓகே. நிற்கிற இடம் இப்போ கம்பளை. இங்கே பாருங்க வானங்கள்லாம் வந்து எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்கள். இந்த பக்கம் நாங்கள் போகிறதுக்கு வந்து வழியே இல்லை, எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க. இங்கே இது 2 வழி. இப்போ நாங்கள் போகிறதுக்கு வழி இல்லை. இந்த ஆட்டோக்கார பாருங்க வந்து சரி பண்ணிக்கணும். இந்த இதுதான் நான் இந்த வானம் அடி நீ ஓடி நாங்கள் என்னென்ன போகிறது? இப்போ ஒரு அறிவில்லாமல் வானம் ஓடுறது. தங்கட பக்கத்துக்கு நிற்ப இல்லை. கொஞ்சம் அடுத்த பைக்கார வர இங்கே வரார். எவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறது என்ன மக்களை. இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. முன்னுக்கு மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருமேகம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் கம்பளை பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. கம்பளை பஸ் ஸ்டாண்ட் அதையும் வந்து பாருங்க. எல்லாம் முடிய வேண்டாம், இடமெல்லாம் முடிய சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்க இந்த இடத்த லொக்கேஷனை பாருங்க எப்படி கண்டு. லொக்கேஷன் வேற லெவல் இருக்கு, வேற லெவல். கம்பளை நகர பகுதியால் நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம். ஸ்டேஷன் ரோட் கம்பளை ஸ்டேஷன் ரோட். அரம்புறம் ஓடுறாங்களே இப்போ ஆட்டோக்காரன். என்ன அரம்புறமாக ஓடுறாங்க. இன்னும் மனுஷர் இருக்காது. இடப்பக்கம் இப்படியே போ பாருங்க. இதுதான் வந்து டவுன் கம்பளை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இன்னும் கட்டணுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குது. போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இடங்களை பார்த்துன்னு போய்கொண்டிருக்கிறோம். வேறு வழி இல்லை. வேறு இடங்களையும் வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டவும் மேலாது. ஏன்னா தொடர்ச்சியான பயணம். இன்னும் வந்து நாங்கள் போய் சேர இன்னொரு 3/4 மணி நேரம் சொல்லுங்க. இப்போ 5:45 நேரம் 6:40 கிட்ட ஆகும் நாங்கள் கட்டன் டவுனுக்கு போய் சேர. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாவலப்பட்டிய டவுனால் வந்து இப்போ வந்து போய் கண்டுக்கிறேன். அந்த இடத்தை வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க மழை சும்மா பொட்டி பெய்யுது. மழையெல்லாம் அப்படியே அந்த பனி படிங்கிட்டு அப்படியே பனி இங்கே. ஓகே, இதுதான் வந்து நாவலப்பட்டி என்ற இடத்துல நிற்கிறோம். இப்போ நான் இது டவுன் நினைக்கிறேன். இந்த டவுனுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். நாவலப்பட்டிய இங்கே வாங்க. நாவலப்பட்டிய போலீஸ் ஸ்டேஷனை பாருங்க. எவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன் உண்டு. அதில் பெரிய மாடி போலீஸ் ஸ்டேஷனா 2-3 மாடி கட்டிடம். கட்டன் கண்டி பஸ் போகுது. நாவலப்பட்டிய கொமர்ஷியல் பேங்க், நிப்பான் பெயிண்ட், HNB, NDB எல்லாம் இருக்கு. இவங்க தபார்கந்தோர நாவலப்பட்டிய தபார்கந்தோ. இதுதான் டவுன். நாவலப்பட்டி டவுன் பாருங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் இவ்வளோ நேரத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த தேயிலை செடிகள் குழந்தைகள் வந்து இப்போ தான் எங்களோட கண்ணுக்கே வந்து தெரியுது. பாருங்க இவ்வளோ நேரமாக வந்து இதை பார்க்கவே இல்லை. இனி வந்து அதிகமாக தெரியும். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கட்டன் பகுதிக்குள்ளே இப்போ இனி உள்நுழைய போகிறோம். அதனால் இனி அதிகமாக இந்த தேயிலை செடிகள் குழந்தைகளை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இருண்டுடுது. 6:05 ஆகிறது. இருண்டு கொண்டு வருது. நாங்களும் வந்து கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 20 கிலோமீட்டர் தான் கிட்ட கிடக்குது. ஓகே, காலை வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இப்படி வலிக்கிட்டு இந்த கட்டன் வரையும் வந்திருக்கிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோ பதிவினூடாக வந்து நல்ல அழகாக அந்த நகர பகுதிகளெலாம் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு இடங்களையும் வந்து வழியாக காட்டிப்பேன். நான் ஏற்கனவே வீடியோக்கு முதலே வந்து சொல்லி போட்டு நான் இன்றைய நாளில் சீத்தமிழ் சரிகமாப்புகள் சினேகாவுடைய வீட்டை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பெல்மோரன் நுரலியா
பெல்மோரல் பகுதிக்கு வந்து போய் நிற்கிறோம். ஆனால் கட்டன் போய் தான் நாங்கள் போகணும். கட்டனில் வந்துன்றதுனால ஒரு ரூம் எடுத்து இப்போ இரவு வந்து நிற்க போகிறோம். நின்று நாளைக்கு அதிகாலையில் வந்து அவருடைய குடும்பத்தை, அவருடைய அப்பா அம்மாவை சந்திக்கிறதாகட்டும், அவருடைய உறவினர்களை வந்து சந்திக்கிறதாகட்டும், அதை தாண்டி அவருடைய ஊர் மக்களை வந்து சந்திக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க படித்த பள்ளிக்கூடம் இதெல்லாமே வந்து போய் பார்க்க போகிறோம். நாளைய நாளில் உங்களுக்கு இன்னும் பிடிச்ச மாதிரியான காணொலியாக இருக்கும். இன்றைய நாளில் நாங்கள் எப்படி பயணம் பண்ணி வந்தோம்ன்றதை தான் இந்த காணொலி வாயிலாக தந்திருக்கிறோம். உண்மையில இப்போ தான் வந்து தேயிலை செடிகள் எல்லாமே வந்து இப்போ தான் நாங்கள் அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய கட்டன், மஸ்கலியா இந்த பகுதிகள் எல்லாமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயிலை செடிகள்லாம் எல்லாமே இந்த தோட்ட வேலைகள் வந்து செய்கிறார்கள்லாம். அப்புறம் இந்த பகுதியினோட அழகான பகுதிகளை வந்து ரசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். உண்மையிலே ஒரு அழகான ஒரு பயணம். யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு தம்புள்ள வரைக்கும் நான் ஒரு பயணம் ஓடினேன் டிரைவிங். இப்போ அடுத்ததான் மாமா ஓடிக்கொண்டிருக்கிறார். என்ன கையில் அப்படி இருக்குது, கால் கையெல்லாம் வந்து பெண்ட் எடுத்துடுது அப்படிதான் சொல்லுவோம். உண்மையில ஒரு கடினமான ஒரு பயணம். இப்படி எவ்வளிக்கிட்டு இப்போ இரவு ஓடி முடிக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. ஓகே, நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த டிரைவிங்கை வந்து கொஞ்சம் லவ் பண்ணுறபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, சிரிக்கிறதா அழகான தெரியல. ஓகே, நாளைய நாளில் நீங்கள் அந்த சுவாரஸ்யமான காலை பார்க்கலாம். இன்றைய நாளில் நாங்கள் எப்படி அதை பயணம் பண்ணுறோம், ஒரு இடங்களையும் வந்து உங்களுக்கு நான் வந்து அழகாக வந்து காட்டிப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த மலை பிரதேசங்கள், இந்த பழமை வாய்ந்த கோயில்கள் எல்லாமே வந்து இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த மலை பிரதேசங்கள், தேயிலை குழந்தைகளை பாருங்கள். இங்கே எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடமெல்லாம். வா, நல்ல லொக்கேஷன், நல்லா அழகாக இருக்குது. குளிரும் வந்து என்னப்பா நல்லா குளிராக இருக்குன்னு, மழை வேறு அது வேறு கட்டுறேன்னு சொல்லிக்க எல்லாருக்கும் தெரியும். நல்ல குளிர், நல்ல ஒரு அழகான ஒரு பயணம். ஓகே, நாளைக்கு மறுபடியும் காணொளி வாயிலாக சந்திப்போம். ஓகே, டாட்டா, பாய். மக்களை இங்கே பாருங்கள், இதைத்தான் நான் சொன்னது. இந்த பனி மூட்டம் வந்து அப்படியே படுற வழிக்கிடும் பாருங்கள். அப்படி மலை பகுதிகளில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த மேகம் வந்து அப்படியே மலையோட அப்படியே கீழே இறங்கி வர வேறு எப்படி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரோ சூப்பர். நுரலியாக கட்டன் வந்தால் இங்கே வசுக்கலையாக பக்கமெல்லாம் வந்தால் சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க இலையெல்லாம். இதில் பாருங்க, மரமெல்லாம் முறிஞ்சு விழுந்து போயிருக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் காற்றடிச்சு கூட சொல்லி நினைக்கிறேன். மர கொப்பெல்லாம் வந்து கீழே முறிஞ்சு விழுந்து போய் எல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, இந்த லொக்கேஷன்லாம் வேறு லெவல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பிரேக் டவுன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே பஸ் வந்து பிரேக் டவுன். இனி வேறு வாசலில் பிடிச்சிருந்து அவங்க போகணும்.